குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸோட டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட். ஓகேங்களா? ஏற்கனவே படிக்கிறவங்க அதை ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி பார்த்தவங்க வந்து டெஸ்ட் 3க்கு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? அதுக்கான மெட்டீரியல்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இல்லைன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் குரூப் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகேல இப்போ ஒன் செகண்ட். இப்போ வந்து நமக்கு யூனிட் 8 ஆப்டிடியூட்ல சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் கரண்ட் அஃபேர்ஸில் ஜூன் அண்ட் ஜூலை மந்த் 2023 ஜூன் அண்ட் ஜூலை மந்தோட இது இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சிருப்போம். இங்கே பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் பர்சன்டேஜ் இந்த ஃபைல் இருக்கும். இதில் லாஸ்ட் 5 இயர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்போம். நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அண்ட் திருக்குறளை பொறுத்தவரையிலும் திருக்குறள் ஸ்கூல் புக்ஸில் 6th to 12th வரல இருக்கிறது எல்லாமே கம்பைல் பண்ணியிருக்கோம். அண்ட் திருக்குறளில் ஸ்பெஷல் தமிழ் புக் ஒன்று இருக்கும் தெரியுமா? அதில் இருக்க திருக்குறளும் எடுத்து கொடுத்துருப்போம். அந்த வந்து திருக்குறள் புக்ஸில் நமக்கு பாலிட்டி புக்கு, எக்கனாமிக் புக்ஸ் இது மாதிரி கவர் ஆகிருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? திருக்குறளில் பொறுத்தவரை நமக்கு அரௌண்ட் ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? மோஸ்ட்லி நீங்கள் இந்த திருக்குறள் மட்டும் படித்தாலே போதும். நமக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் செய்கிறாங்கன்னா ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து இதிலே தான் வரும். ஓகேங்களா? நம்ம 6 to 12th இருந்து வரும். அண்ட் வந்து இந்த சிறப்பு தமிழ் புக்லேருந்து வரும். அண்ட் வந்து திருக்குறளில் எக்கனாமி புக்கு, பாலிட்டி புக்கு, திருவள்ளுவர் வந்து அது என்னென்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு லெசன்ஸில் கொடுத்துருப்பாங்க. 11th 12th எக்கனாமி புக்ஸ், பாலிட்டி புக்ஸ்லாம். ஓகேங்களா? அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகுது. அதனால் அதையுமே சேர்த்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அது எல்லாத்தையும் ஒரு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதோட ஃபைல் கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது வந்து 6th இந்த எல்லா புக்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்பெஷல் தமிழ் புக்கில் இது எல்லாமே கவர் ஆகிருக்கும். இந்த பிடிஎஃப்ல இது இருக்கும். இதையும் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இது 6th to 12th புக்கு. அண்ட் வந்து யூனிட் 8ல் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் படித்தது போக நம்ம ஆல்ரெடி வந்து வேர் டு ஸ்டடி சொல்லியிருப்போம். ஓகேங்களா? வேர் டு ஸ்டடி நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கன்னு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் இந்த இதுலேயும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதையும் ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு முறை எல்லாத்தையும் ஒன்றா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்ஸை முடிச்சிடுங்க. இந்த யூனிட் 8 தான். யூனிட் 8ல் எந்தெந்த ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த லெசன்ஸ் கவர் ஆகுதுன்னு டீட்டெயில் இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி ஆப்டிடியூட் எடுத்தோம்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் வாரம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்றது இருக்கும். ஓகேங்களா? 6th சாப்டர் 1ல் டேர்ம் 1 இது மாதிரி ஒன்றுத்துலையும் இருக்கும். இந்த வாரம் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் பர்சன்டேஜ். ஓகேங்களா? இந்த ரெண்டு யூனிட்டும் புக்கில் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா இந்த ப்ரீவியஸ் லாஸ்ட் 5 இயர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஃபைல் எடுங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் இதுவரையிலும் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? பர்சன்டேஜில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதில் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணுங்கள். சிம்பிளிஃபிகேஷன்ஸும் அந்த மாதிரி தான். லாஸ்ட் 5 இயர்ஸ் என்னென்னு ஃபுல்லாக பார்த்துருங்க. இப்போ ஓவராலாக வந்து இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்ஸும் முடிச்சுடுங்க. ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் தேடி படிக்காத மாதிரி உங்களுக்கு வேர் டு ஸ்டடி இருக்குது. இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் தேடி அலையாத மாதிரி எல்லாத்தையும் இது கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கும். ஓகேங்களா? அப்போ யூனிட் 8 பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இது திருக்குறள் அண்ட் வந்து ரெஃபரன்ஸ் புக் ஒன்று. ஓகேங்களா? நம்மளோட விதைகள் ஸ்டடி சென்டரோட ரெஃபரன்ஸ் புக் இது வந்து ஒரு 600 பேஜஸ் இருக்கும். நீங்கள் இதை ஃபுல்லாக படிக்க முடியாது, இந்த டைமில் படிக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த திருக்குறள் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவராலாக என்ன சொல்லியிருக்காங்கன்ற பார்க்கறதுக்காக இதை வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இன்னொன்று அந்த ஆர்கியலாஜிக்கல் டிஸ்கவரிஸ் அதெல்லாம் பொறுத்தவரையிலும் இந்த நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பொருணை ரிவர் சிவிலைசேஷன் அண்ட் கீழடி சிவிலைசேஷன் சொல்லிட்டு 2 புக் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு புக் ஃபேரில் இதுவே போட்டிருந்தாங்க. அது மாதிரி எக்ஸிபிஷன்ஸே வச்சுருந்தாங்க. போன வருஷத்துக்கும் அதுக்கு முன்னாடி வருஷம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த அந்த புக்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை லாங்குவேஜாக இருக்கும். அந்த புக்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் முடிஞ்ச வரலும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொருணையை பற்றி படிக்கிறதுக்கோ கீழடி பற்றி படிக்கிறதுக்கோ. ஓகேங்களா? இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு குரூப் 1 மெயின்ஸ்லேயே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. கீழடியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, பொருணையிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? நல்லா ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு முறை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு 3 சப்ஜெக்ட் கிளியர் ஆயிருக்கும். தமிழ் சொசைட்டி இந்த யூனிட் 8க்கு எது படிக்க போகிறோம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஆப்டிடியூடு, ஸ்கூல் புக்கு அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து பர்சனலாக நீங்கள் நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படியே வச்சிடலனாலும் ஓகே.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு நல்ல கரண்ட் அஃபேர்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா, பிடிஎஃப் கம்பைலேஷன் போடுவாங்க. அது எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, ஓப்பனாக தான் விடுவாங்க. அது யார் வேணால் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். அதோட ஃபைல்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, என்னோட பர்சனல் சஜஷன் வந்து நீங்கள் வந்து இந்த ஜீரோ கரண்ட் அஃபேர்னு சொல்லிட்டு இதில் விடுவாங்க, சங்கர் ஐஎஸ் அகாடமியில் விடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு 20 பேஜ் 25 பேஜ் இது மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு ஏன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வந்து அது சங்கர் ஐஸ் அகாடமியிலே விட்டுவாங்க. அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா, அது நம்மளால படிக்க முடியாது. அதனால் இந்த ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த ஃபைல்ஸுமே உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட ஏதாவது ஒரு மந்த்லி மேகசின்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா, அது போதும். அது கூட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஜிகே டு வெப்சைட்டோ இல்லை டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தையோ ஏதாவது ஒன்று வந்து கையில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட், ஓகேங்களா, இப்போ சுரேஷ் ஐஎஸ் அகாடமின்னு எடுத்திங்கன்னா அவங்களும் மந்த்லி மந்த்லி இது போடுவாங்க. ஓகேங்களா, இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேடி ஒன்று ஒன்றா நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மந்த்லி கம்பைலேஷன் நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். பட் என்ன இதில் ஒரு பிரச்சனை, இது பேஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது 172 பேஜஸ் இருக்குது. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே தான் இருக்குது. எல்லா இன்ஸ்டியூட்லையுமே போடுவாங்க மோஸ்ட்லி. அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து ஏதாவது ஒன்றத்தை ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோ சரி, சங்கர் ஐஎஸ் அகாடமியோ சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு அகாடமி நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு அதுவும் பண்ணலாம். இல்லைன்னா அப்பல்லோ இன்ஸ்டியூட் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்டில் போடுறாங்க. ஓகேங்களா, நீங்கள் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லிவரேஜாக தான். ஓகேங்களா, உங்களோட ஒர்க்கை நீங்கள் குறைச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இது பண்ணுங்கள். இதோட கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே நான் மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறத வந்து ஒரு 2 3 எடுத்து நான் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம், இந்த பொருணை சிவிலைசேஷன் புக்ஸ் போட்டிருக்கோம். அது ஒரு முக்கியமான எந்த இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் இது பண்ணியிருக்கும். அப்போ உங்களுக்கு ஓவராலாக இந்த வாரம் நீங்கள் 3வது டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கான எல்லாமே உங்களுக்கு கையில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, யூனிட் 8 கிடச்சிருச்சு. ஆப்டிடியூடை பொறுத்தவரையிலும் எங்கே படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் யூனிட் 8ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு குரூப்பில் ஆல்ரெடி. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அப்போ நீங்கள் இந்த ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு முறை பார்த்துட்டு, இன்னும் டவுட் இருந்தால் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக் ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே வந்து கொஸ்டின் பேப்பர் அனுப்புவாங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு இது பண்ணலாம். சண்டே ஈவினிங் வந்து உங்களுக்கு இது ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்து முடிச்சவங்க நீங்கள் படிக்கிறத கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் முன்கூட்டியே வந்து இந்த வாரம் அனுப்பிச்சிருக்கோம் படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம். இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வாரமும் சண்டே நமக்கு இந்த வாரம் டெஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா மண்டே அன்னைக்கு உங்களுக்கு ஓவர்வியூ கிளாஸ் இருக்கும் தெரியுமா. அந்த ஓவர்வியூ கிளாஸில் இது எல்லாத்தையும் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு இது எப்படி படிக்கணும்னு பார்த்துட்டு அந்தந்த வாரத்துக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடும். ஓகேங்களா, முக்கியமாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஸ்கூல் புக்ஸ் தான் பார்க்கணும். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பேப்பர் கம்பைலேஷன் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் முடிய உங்களுக்கு இதை கொடுத்துரும். ஓகேங்களா, யூனிட் 8ல் லாஸ்ட் 5 இயர்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் இது. இந்த ஃபைலை உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிவிடும். இதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இல்லை யூடியூப்லேயே நம்ம போட்டிருக்கோம், அதை எடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லை உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். 0028 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி குரூப் 1 டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ்னு கேட்டால் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கு ஓரளவுக்கு டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அண்ட் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த ஆல்ரெடி பார்த்து முடிச்சவங்க இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா, ஏன்னா யூனிட் 8 நான் வந்து 2 வாரத்தில் முடிக்கணும். ஓகேங்களா, அப்போ அது கொஞ்சம் எஃபர்ட் போடணும். இப்போ உங்களுக்கு டைம் இருந்துச்சு, நீங்கள் முன்னாடியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ப்ரையராக அதனால தான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் ப்ரிப்பேரிங், ஆல் தி பெஸ்ட். வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.